பரிசுத்தரையுமே துதைக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாதி தேவனே, உடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட தேவன் கொடுக்க போகிற செய்தி யோவான் 15ஆம் அதிகாரம், John chapter 15 verse 16 to 19. நான் வாசிக்கிறேன். அருமையான ஒரு வசனம் இது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்தென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தால் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தால் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பகைக்கும். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, பாஸ்டர் மரித்து நீர் வெளிப்படுவீராக. அதை நாங்கள் கீழ்ப்படியோடு கேட்டு அதன்படி நடக்க என் தேவன் எங்களுக்கு உடைய தெய்வீக ஞானத்தில் எங்களை நிரப்ப வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 15-14 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதே வாய்ஸ் வந்து பிரியா பி சைலண்ட். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வார்த்தையில உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கும். ஆமென். இந்த வார்த்தையில உங்களுக்கு ஆமா வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி அதை நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அடுத்த வருஷம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை எதிர்த்து நிற்கும். ஆமென். ஆமென். நம்மளுக்கு பத்தியா ஆண்டவருடைய ஊழியர் செய்யணும் வந்துட்டோம்னா சகோதர சகோதரிகளை நான் வெறுத்தியா பார்க்குவாங்க. ஆமென். எதை விட்டுட்டு போயிட்டானே, என்னத்த போயிட்டானே, தாய் சபையை விட்டுட்டு போயிட்டானே, விரோதியா பார்க்கறாங்களா இல்லையா? எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் நாமத்தை அறிவிக்கிறோமோ, ஆமென், தாயின் கருவில் உருவாக்கி கர்த்தர் நம்மை அழைத்தார், ஒரு சபையை கொடுத்தார், ஆண்டவரை ஆராதிக்க ஒரு இடத்தை கொடுத்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீ ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கையில தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஜோரா தட்டு. தெருவுக்கு ஆடுறதெல்லாம் கை தட்டுறாங்க.
ஆண்டவர் வந்து நீ தேடி வரல, ஆண்டவர் உன்னை தேடி வந்தார். ஆமென். ஹalleluya. நீ ஆண்டவர் ஏத்துக்கல, ஆண்டவர் ஏத்துக்கினாரு. ஆமென். நீ ஆண்டவர்கிட்ட வரல, ஆண்டவர் உன்கிட்ட வந்தாரு. இதுதான் சொல்றாரு ஆண்டவர். ஆமென். 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 ஹalleluya. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, ஆமென், அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். தேவனுடைய கனிகளை கொடுப்பதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, தேவனுடைய அன்பை பராமரிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சிறிய கூட்டம் இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. நம்ம ஆண்டவர் என்ன பாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அப்ப நம்மளை அழைத்தவர் யாரு? கர்த்தர். நம்மளை தெரிந்து கொண்டவர் யாரு? கர்த்தர். இந்த ஊழியத்தின் பாதையை கொண்டு வந்தவர் யாரு? கர்த்தர். ஆமென். ஹalleluya. 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 அடுத்த வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானிடம் இல்ல, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஏன் இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். கற்பரிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தார். பாருங்க, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நீ அறிவிக்கப்படும் போது, ஆமென், ஆமென். உன்னை பகைப்பார்கள், உன்னை எதிர்த்து நிற்பார்கள். ஆமென். தான் அருமை எக்ஸ்பீரியன்ஸ். நான் பாரம்பரிய கத்தோலிக்க மக்கள் மத்தியில் நான் வெளியே வரும்போது, புதியதாக நான் சத்தியத்தை பேசும்போது என் சகோதர சகோதரிலாம் ஏத்துக்கல. இன்றைய வரையிலும் இது அவங்களுக்கு எல்லாம் போகுது. நான் பயப்படல. உறவு வேற, சத்தியம் வேற. நான் அடிக்கடி போன வாரம் நான் பேசினேன். ஒரு கால் என் சகோதர சகோதரி அதை பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமா ஞானம் வந்து இருப்பாங்க. அதை பேசுனேன். என் தாயின் கருவில 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிள்ளை மறிச்சு போயிட்டான். இந்த 9 பேர்ல கர்த்தர் என் சகோதரனை தெரிந்து கொண்டாரு, சத்தியத்தை பேசுறாரு. ஆமென். ஆமென். எவ்வளவு சந்தோஷப்படணும். தேவனுடைய வார்த்தை பேசுறானே என் சகோதரன், என் அண்ணன், என் தம்பி. இந்த 9 பேர்ல கர்த்தர் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் நாமத்தை அறிவிக்க. ஆமென். அதை கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? வந்திருப்பான். கடைசி நாட்கள் இதெல்லாம் இந்த சொந்தக்கார உருவெல்லாம் அந்த உலகத்துல தான். ஆவைக்கு ஒரு வந்து பரலோகத்துல கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 10-12 வருஷம் ஆச்சு. என் சகோதரி இதுவரையும் சபைக்குள்ள வரல. இது நினைக்கல இல்லையா? என் அண்ணன் தம்பி, என் தம்பி, என் தாயில தான் வந்தார். அவரு கர்த்தரோட பிரிச்சு எடுத்தார் இல்லையா? வேதத்தை பேசும்படிக்காக, சத்தியத்தை பேசும்படிக்காக, அநேக ஜனங்களை ரட்சிப்புல கொண்டு வரும்படிக்காக என்னுடைய சகோதரரை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? நம்ம போய் அவர் என்ன சொல்றாரு போய் கேட்கலாம், வரலாமா? வரக்கூடாது. ஆமென். ஆமென். நான் என்னைக்கு இந்த பைபிளை தூக்குனோ அன்னைக்கு என்ன விரோதியா பார்த்தாரு. பார்த்துட்டு ஆனா நான் தான் முதல் முறை அந்த பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தவன். என்னுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருந்தது அந்த நாட்களில? என்னை விட ஆசீர்வாதமா என்ன தம்பிங்க இருக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை தேடாம இருக்கிறாங்க, சத்தியத்தை கேட்காம இருக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, நான் கூட போய் அவரை வணங்குறது பெருசு இல்ல, அவருடைய சத்தியத்தை கேட்கறது தான் பெருசு. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தார். எதிர பார்த்தாங்க நிறைய பேரு. அதுக்கு பதில் சொல்றார் கர்த்தர், நீ அவனை எதிர பார்க்கல, யார பார்க்கறியா? கர்த்தரை பார்க்கறியா? ஒருத்தர் கர்த்தரை அழிச்சிட்டாருன்னா, அதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் சத்தியத்தை தெரியணும், ஆண்டவருக்குள்ள இருக்கணும்.
அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கே இருந்தாங்க அந்த செல்லாமா? ஆண்டவர் தெரிந்து கொண்டார், கொண்டு வந்துட்டார். ஆமென். அல்லேலூயா. அவங்கள வரல, இங்க ஏற்கனவே ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்கு உலகம் உங்களை பகைத்தாலும் உங்களை பகைப்பதற்கு முன் என்னை பகைத்தார் என்று அறியுங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உங்களை பகைக்கும். ஆமென். கேக்குறீங்களா? ஆமென். அல்லேலூயா. தாய் சபையை விட்டுட்டு போயிட்டான். அப்பா சபையில நம்ம இருக்கிறோம். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துற தகப்பன் சபையில நம்ம இருக்கிறோம். உன்னையும் என்னை உருவாக்கின தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா இந்த லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இல்ல, நான் ரொம்ப யோசிக்கிறேன். இப்பெல்லாம் நான் எந்த சபைக்கு போனாலும் ஒரு அவனுடைய பாஸ்டர் 4-5 குடும்பம் அங்க இருப்பாங்க. ஆமென். சபைக்குள்ள 4-5 பேர் இருப்பாங்க. ஆனா என் சகோதர சகோதரிங்க யாரும் இல்ல. மனுஷனை நேசிப்பதை காட்டிலும் தேவன் மேல் அன்பா இருப்பது ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பான கட்டளை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். அவரை தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை தான் நாம் ஆராதிக்க வேண்டும். கடைசி நாட்களில் இந்த சத்தியம் வராது கிடைக்குமா? என்ன கேட்டாங்க ஃபாரின்ல எல்லாம், உங்ககிட்ட என்ன அற்புதம் இருக்குது? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில இருந்து போகும்போது தீர்க்க தரிசன ஊழியக்காரன் போட்டுறாங்க. என்னது? பேய் ஓட்டுற ஊழியக்காரன் போட்டுறாங்க இல்லையா? அப்பதான் அவங்க கூப்பிடுறாங்க. இல்லாட்டியா சத்தியத்தை பேசணும் பாருங்க, எவனும் கூப்பிடுறது கிடையாது. நீ மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போனீங்கன்னா, ஹலோ மலேசியா சிங்கப்பூர் போறீங்கன்னா என்ன கூப்பிடுறாங்க எனக்கு தெரியாது. நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் தேவனுக்கு ஐக்கியமே இருக்காது. இது என் சபையில நடந்த காரியங்கள், உண்மையான சத்தியம். இது மலேசியால இருந்து வந்தாங்க, 2-3 சகோதரர் வந்தாங்க. ரொம்ப அருமையா பாடுவாங்க, ரொம்ப ஆராதிப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா குப்பை வாழ்க்கை. ஆனா அந்த ஃபாரின் கண்ட்ரில சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. வரியா, பாடுறியா, ஆராதிக்கிறியா, பேசிட்டு போறியா, முடிஞ்சிச்சு, பாவம் செய்யாது. அப்ப என்ன கேட்டாங்க, என்ன இருக்குது உங்ககிட்ட? என்கிட்ட ஒண்ணும் இல்லை, சத்தியம் தான் இருக்குது. நான் சத்தியத்தை தான் பேசுவேன். நீ கூப்பிட்டா கூடாட்டி போ. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ்க்கு தான் வெறும் பாஸ்டர் தான். ஆனா அங்க போயிட்டு தீர்க்கதரிசி பேய்களை ஓட்டுற பாஸ்டர் கூப்பிடுவாங்க தான், கூட மாட்டாங்க. அப்ப அவங்க சபையில் நிறைய பேய்க்கிற மாதிரி இருக்குது. அவங்க சபையில நிறைய பேய் வச்சுன்னு ஓட்டி அந்த ஆள் ஓட்டக்கூடாதா? மற்ற 28ஆம் அதிகாரத்தை எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? இந்த பேய் ஓட்டுறதுக்கு, பிசாசு ஓட்டுறதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஆமென். நான் ஓட மாட்டேன். சத்தியத்தை சொன்னாலும் அது ஓடிடும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீ எப்போ ஆண்டவரை ஏத்துக்கினியோ, பிற ஜாதி கூட இருக்கிறீங்க, பிற மதத்துல கூட நீங்க வந்து இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து உங்களை நேசிக்கிறாங்களா? விட்டுட்டு போயிட்டாங்களே. மணி அடிக்கிறது விட்டுட்டாங்களே, தேங்காய் அடிக்கிறது விட்டுட்டாங்களே, கற்பத்தை போட்டு விட்டுட்டாங்களே, ஊதபத்தி போட்டு விட்டாங்களே, பொட்டு வைக்கிறது விட்டுட்டாங்களே. எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. இன்னைக்கு வரல உங்க மனசு மேல நல்லா தான் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சத்துருவ நம்மளை பார்க்குவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு இந்த இடத்துல? உலகம் உங்களை பகைத்தாலும் அது உங்களை பகைத்திருக்கும் முன்னே என்னை பகைத்தென்று அறியுங்கள். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். John chapter 6 verse 70. ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி 12 உங்களை நான் தெரிந்து கொள்ள இல்லையோ? என்ன சொல்றார்? 6:70 சீஷர்களை கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார்.
ஆமென். அல்லேலூயா. அவங்களாம் வரல, இரவெல்லாம் ஜெபிச்சாரு, காலையில வந்தாரு. 12 சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 6:70 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அவர் தெரிந்து கொள்ளவில்லையா? இங்கதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் அவங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமையாய் அவர்களை பயன்படுத்தினார். ஆமென். 12 சீஷர்களும் கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். அவங்க வரல. நான் வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லல, நான் வந்து உடைய நாமத்தை அறிவிக்கணும்னு சொல்ல, அவரை அழைச்சார். அவரே அழைச்சார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15, 16. Luke chapter 6 verse 12, 13 and 14, 16. வாசிங்க. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணபடி ஒரு மலையின் மேலே ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். பாருங்க, ஆண்டவர் வந்து ஒருவனை தேர்ந்தெடுக்கிறார்னா, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணி தான் அவரை தேர்ந்தெடுத்தார். ஆமென். இதுதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலை மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த 12 பேர் யார் தெரிந்து கொண்டது? நம்மளை யார் தெரிந்து கொண்டாரு? அதான் சொல்ற. நீ என்ன சொல்றாரு? முதல் வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் கர்த்தர் நம்மை அவருடைய சபையில கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரத்துல 12வது 13வது வசனத்துல, இரவெல்லாம் ஜெபம் பண்ணின பிறகு பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அது கீழே யாரு 12 பேர் பேர் இருக்கு? வேண்டாம், அது வேண்டாம். அது யாருன்னா நீங்க கேட்க டக்குன்னு சொல்லலாம். இந்த 12 பேர் சீஷர்கள் யாரு, அவங்க பேர் என்னன்னு கேட்டா அங்க டக்குன்னு எல்லாம் 12 பேரும் யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ, யாரெல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 15ஆம் அதிகாரம், John chapter 15 verse 19. யோவான், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகமும் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால், நீங்கள் உலகத்து காரியத்துக்கு ஈடுபடாமல் இருந்தால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால், நான் உலகத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டபடியால் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு கோயில் போவாங்க, திடீர்னு ஒருத்தர் கர்த்தர் பிரிச்சிடுவார் அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக. ஆமென். அவங்க மீன் பேர் என்ன சொல்லுவாங்க? என் தாய் தகப்பன் நாங்க இப்படிதான் இருக்கிறோம். என்னது? இவர் பார் போயிட்டாரு பார், அப்பா அம்மா சொன்னோம், அப்பா அம்மா ஃபாலோ பண்ணல பாரு. அப்பா அம்மா கடைசி இருக்கிறாங்க உயிரோட. நம்ம கிட்ட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் தான் இருக்கிறாரு. எங்க அப்பா இறந்து 40 வருஷம் ஆகுது, எங்க அம்மா இறந்து 25 வருஷம் ஆகுது. இனி வரலையும் யார் நம்மளை நடத்துறாரு? கர்த்தர் தான் நடத்துறாரு. என்ன சொல்றாரு ஜான்ல? என்ன சொல்றாரு? 15:19 என்ன சொல்றாரு கர்த்தர்? நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட
இருக்கிறபடி நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். உலகம் உங்களை பகைக்க திரும்ப சொல்றார். எப்போ அந்த ஊழியத்துக்கு வருமோ எதிர்ப்புகள் அதிகமா இருக்கும். எப்படி இருக்கும்? எதிர்ப்பு அதிகமா இருக்கும். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் தனியா தான் நிக்குவேன், எல்லாம் ஒன்னா நிக்குவாங்க. இது உண்மை. ஏன் சொல்றேன்னா என் லைஃப்ல நடந்ததை நான் ஷேர் பண்றேன். உலகம் உங்களை பகைக்கும் சொன்னார் இல்லையா? என்னைக்கு இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேனோ, என் வீட்டுல ஒருத்தர் சொன்னார், டே வீடு கட்டுற வரேன், சபை கட்டினலாம் வரமாட்டேன், சபை தொடர்ந்து நான் வரமாட்டேன்டா. சொல்லமா, நீ வீடு கட்டி ஓபன் பண்ண நான் வரேன், ஆனா சர்ச்சு நீ தனியா ஓபன் பண்ணினா நான் வர மாட்டேன். அப்ப அவர் என்ன பண்ணாரு? பகைக்கிற, எதிர்த்து நிற்கிறார். நான் விட்டுட்டேன்னா, ஒரே தாயின் கருவில எல்லாம் பிறந்தமே வளர்ந்தமே, ஒரே பாயில தூங்கினமே, ஒரே தட்டுல சாப்பிட்டமே, ஓ வேணாம் 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 வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணாம், என் அண்ணன் தம்பி தான் வேணும் நான் நின்னா, என்னைக்கு நம்மள கர்த்தர் அழைச்சிட்டாரோ. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் வேதத்தை பார்க்கிற கலப்ப மேல கை வச்சவன் திரும்பி பார்க்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுங்க. எப்போ நான் கர்த்தர் அழைச்சிட்டாரோ, இதே சபை போராட்டம் எத்தனையோ சபை பெங்களூர்ல இருக்குது, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் பாஸ்டர் கட்டிட்டு இருப்பாரு? எவ்வளவு நாளைக்கு தான் பாஸ்டர் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டிட்டு இருப்பாரு? எவ்வளவு நாளைக்கு தான் பாஸ்டர் வாடகை கட்டிட்டு இருப்பாரு? இதெல்லாம் பார்த்து ஒரு 10 பாஸ்டர் சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கலப்ப மேல கை வச்சவன் இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, சிலுவைக்கு பின்னாடி என்னமா சொல்ற, பேசுவேன் வீட்டுல எவ்வளோ பேசுறேன். இவங்க தான் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சிங்காசனம், வேற ஏதோ சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. நான் தொடர்ந்து நாம என்ன இந்த சபை நடத்தினுக்கிறோம், உங்களுக்கே தெரியும், உங்க கையில் பிரயாசம் உங்களுக்கே தெரியும், நீங்க தேவனுக்காக என்ன கொடுக்குற உங்களுக்கே தெரியும். அது செய்யறதெல்லாம் கொஞ்ச நேரம், பிசினஸ்னா க்ளோஸ் பண்ணிருப்பேன். இது யாருடைய ஊழியம்? ஆண்டவர் 3 வருஷமும் உபத்திரதாவது ரத்தத்தை சிந்தினார். ஆசீர்வாதமா இருந்தாரா? கடைசி வரலும் பாடுகள் பாடுகள் பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், மரண போராட்டங்கள் தான் அவர் சிலுவை மட்டும் போனார். அப்ப நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கும், போராட்டத்திலே இருக்கும். தொடர்ந்து நம்ம ராஜ்யத்தை கட்டிட்டே இருக்கோம். இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில நாம் என்ன ஒரு வசனத்தை மக்கள் என்ன தெரியுமா இருக்குது? என்ன இருக்குது? நம்பிக்கை. ஓகே, முதல்ல எதை தேடணும்னு சொல்லி இருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு. உனக்கு உபத்திரம் இருக்கும், போராட்டம் இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, பின்னாடி எல்லாம் கூட கொடுக்கப்படும். கையில தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. விசுவாசம் தான் நம்ம ஊழியத்தை செய்து இருக்கிறோம். விசுவாசம் ஊழியம். ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. நம்மளெல்லாம் கர்த்தர் அழைச்சிட்டாரு, நம்மளெல்லாம் கர்த்தர் பிரித்தெடுத்துட்டாரு. நீ நாம வந்திருக்கிறது காரணம் நம்மளா வரல, அவரா தெரிந்து கொண்டார் நம்மை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 John chapter 3 verse 13. வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா ஆண்டவருக்கு வந்துட்டோம். உபத்திரம் இருக்கும், போராட்டம் இருக்கும், அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும், குடும்பங்கள்லாம் விட்டு போயிடும். இதெல்லாம் நீ ரொம்ப ஆச்சரியம், அதெல்லாம் பார்க்க இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சும் கூட இயேசு நாமத்தை அறிவிக்கிறதுனா அவர் எவ்வளவு மகிமைப்படுவார். அல்லேலூயா அல்லேலூயா. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகை இல்ல 5வது வருஷம் சாரி
1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரே, என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். உங்க யாராவது இப்ப நீ இயேசு நாமத்தை அறிவிக்கிறேன்னு வச்சுக்க. ஆனா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னுடைய பலவீனத்தை என்னுடைய பரிபூர்ண பலன். உலகத்துல காரியத்துக்காக ஆண்டவர் அதை சொல்லல. பவுல் ஊழியத்தில் இருக்கும்போது தான் சொன்னார் கர்த்தர். உலகத்திற்காக அவர் சொல்ல, அவர் ஊழியம் செய்தாரு. அவருடைய ஊழியத்துல நிறைய பாடுகள் இருந்தது, நிறைய பிரச்சனை இருந்தது. இன்னைக்கு வந்த வசனத்தை எல்லாம் நார்மலா யூஸ் பண்றாங்க. ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு காரணம் தெரியுமா? பவுல் சொல்றது காரணம் தெரியுமா? ஏன்னா அவர் ஊழியத்துல அவ்வளவு உபத்திரம், அவ்வளவு போராட்டம், அவ்வளவு பிரச்சனை. ஆனாலும் என் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்துல எந்த நேரத்துல சொல்றாரு? பலவீனமா இருக்கும்போது. எதுல? ஊழியத்துல. ஊழியத்தின் பாதையில உபத்திரத்தில் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது, அடி வாங்கும் போது, தூக்கி வெளியே போடும் போது, குத்தும் போது, கல்லால் அடிக்கும் போது. ஆமென். சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்துல என் கிருபை உனக்கு போதும். இல்ல, இதுதான் சொன்னாரு. அவன் குஷ்ட, அவன் வந்துட்டு வியாதி, அதெல்லாம் இல்ல. இதுல சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்தான். ஆண்டவர் எதிர்த்து ஒரு நாட்களில் இயேசு நாமத்தை அறிவிக்கிறவங்களாம் நிர்மூலமாக்குவான் ஒரு காலத்துல. அவன் எடுத்துக்கொண்டு போய் ஜெயில போனான் ஒரு காலத்துல. ஆண்டவர் அவனை தொட்டான். அவன் தொட்டவுடனே நான் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லு. பலாம் உங்களுக்கு ஆண்டவர் அழைச்சார் இல்லையா? கேட்டீங்களா? எதற்காக என்ன அழைச்ச ஆண்டவர்? அவர் நம்மளை எதுக்காக அழைக்கிறாரு? கையில தட்டி தேவனை மகிமைப்படுத்துறார். அது வாயிலே சொல்லிட்ட போதுமா? செய்யல. நம்ம எங்கேயோ இருந்தோம். முருகன் பிரதர் அங்கதான் போயிருக்கணும் கோயிலுக்கு. அவர் அழைச்சிட்டார் கர்த்தர். எதுக்காக அவர் அழைச்சாருன்னா, அவர் மூலியம் அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர. ஒரு பிற ஜாதியை கர்த்தர் தொடர்றாருன்னா எதுக்கு அவர் அழைச்சா தெரியுமா? அவன் குடும்பம் முழுசா ஆண்டவருக்குள்ள வர. நீங்க பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள கர்த்தர் எதுக்காக அழைக்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தையை சொல்ல, அறிவிக்க. போனவராத்தானே நான் பேசுறேன் முந்தின வாரம். அவர் பாடல் இருந்தாரு, வேதனை இருந்தாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, கடைசி வரல சாட்சியா இருந்தாரு, பலவீனத்தில் விழுந்தார். அப்பதான் ஆண்டவர் அப்படி சொல்றார், உன்னுடைய பலவீனத்துல இதுதான் அவர் சொல்றது. இப்ப நம்ம ஊழியத்துல எவ்வளவு பலவீனம் ஆயிடும் இல்லையா? எங்க ஒரு இடத்துக்கு போய் நம்ம சுவிசேஷ அறிவிக்க போனா ஏத்துக்கிறாங்களா? முறுமுறுப்பாங்க, திட்டுவாங்க. அப்ப நம்ம பலவீனம் ஆயிடுவோம். ஆனா நம்ம ஆன வார்த்தை தான் பேசுறோம், ஆன சத்தத்தை தான் பேசுறோம். ஆனா அந்த எதிர்ப்புக்கு வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? பலவீனம் ஆயிடுறோம். சில டைம் நம்ம சோர்வான வந்துடும், செய்தா வானவான். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், பவுல் தேவனுக்காக ரத்த சாட்சியாய் அவன் ஊழியம் செய்தான். எத்தனையோ முறை பலவீனத்தில் எழுந்தான், ஊழியம் செய்தான். பலவீனத்தில் விழும்போது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்துல ஊழியம், எனக்காக ஊழியம் செய்யற, எனக்காக உபத்திரப்படுற. மத்திய 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது பாக்கியவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. முதல் 5ஆம் அதிகாரத்துல, என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிவிக்கிறோம். நமக்கு எதிர்ப்பு வந்தாலும் கூட அவர் நாமம் மகிமை அடையும். அவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். உன்னை என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட ஜனங்களை குறித்து வேதத்தில் நம்ம வசனத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம் இல்லையா? அவரை நம்ம தெரிந்து கொண்டோம். வேதத்தை வாசிக்க தொடங்கணும், போதிக்க தொடங்கணும், பிரீச் பண்ண தொடங்கணும். ஆமென். எதிர்ப்புகள் அதிகமா வந்தது, பகைவர்கள் அதிகமா வந்தாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க கூட ஊழியத்தை தொடங்கிக்கணும். நம்ம எல்லாம் எதுக்காக அழைச்சாரு? அறிவிச்சுட்டு
அவன் கொண்டு வரணும். அதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் மரித்தேன். அவர் காணிக்கை கேட்கல, அவர் தசபாகத்தை கேட்கல. உனக்காக நான் மரித்தேன். நீ எனக்காக எத்தனை ஜனங்களை ஆண்டவர் எனக்குள்ள கொண்டு வந்தார். பல நம்மளால எதுக்காக தேர்ந்தெடுக்கிறார் தெரியுமா? நம்ம மூலியமா அநேக பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்காக, ரட்சிப்புல கொண்டு வருவதற்காக. அப்ப நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது? யோவான் 15ஆம் அதிகாரம், அது வேண்டாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஜான் சாப்டர் 15 verse 21. யோவான், அவர்கள் என்னை அனுப்பினருடைய அறிந்தபடினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால். பாத்தியா, இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற நம்ம நிறைய பேர் ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிறாங்களா? இல்ல. அதான் சொல்ற, அவர்கள் என் நாமத்தை அறியாது இருக்கிறபடியால். ஒரு கால் சத்தியத்தை வாசிக்கிறவன் நம்ம போதிச்சா அவன் ஏத்துக்குவான். புரியுச்சா? வேத வசனத்தை வாசிக்கிறவன் நம்ம போதிச்சா அவன் ஏத்துக்குவான். வேத வசனத்தை வாசிக்காதவன், சத்தியத்தை தெரியாதவன், கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு அவன் அவனுடைய வார்த்தை தெரியாதவன் நம்ம சொன்னா அவன் ஏத்துக்குவானா? ஏத்துக்குவானா? கிறிஸ்துவன் கோயிலுக்கெல்லாம் போறான். எப்போ ஒருவர் தேவனுடைய வார்த்தை ஏத்துக்கிறானோ அவன் ஏற்கனவே வேதத்தை வாசித்திருக்கிறவனா இருக்கணும். வேதத்தை வாசிக்காதவங்க போய் எவ்வளவுதான் சொல்லினே இருந்தாலும் இந்த பண்ணிக்கினா என்ன சொல்றாங்க? முத்து. அதுதான் எவ்வளவுதான் கழி வச்சாங்க போவோம். இப்போ வேதத்தை கேட்கிறது, நீங்க கேட்குறீங்க, ஏன்னா அவங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, சத்தியத்தை உங்களுக்கு தெரியுது. சத்தியமே தெரியாத வேதத்தை வாசிக்காம வந்து உட்காந்தானா இவ்வளவு நேரம் உட்காருவானா? ஒரு அவர் உட்காருவானா உள்ள சத்தியத்தை கேட்க? அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு 21வது வசனத்துல, அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடி. இப்ப நம்மள யார் அனுப்பி இருக்கிறாரு? கர்த்தர் தான் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப நம்ம மூலியமா தானே கர்த்தர் பேசுறாரு. நம்ம மூலியமா தானே பேசுறாரு. எதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்போ ஒருவர் வேத வசனங்களை வாசிக்கிறாங்களோ அவங்க சத்தியத்தை கேட்குவாங்க. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு ஆண்டவர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். உட்காந்து கேளுங்கம்மா, வார்த்தை கேளுங்க. கேட்டுட்டு மற்றவங்களுக்கு போயிட்டு சொல்லணுமா? 96 சங்கீதம் அதானே, போய் சொல்லணுமா? முயற்சி பண்ணுங்க. ஏதோ வந்து பாடுறோம், தேவன் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஓகே. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து மற்றவங்களுக்கு போய் போதிக்கணும்னு சொல்றார் கர்த்தர். 96 சங்கீதம் தான் நான் நினைக்கிறேன். 1-2 வாசிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். எல்லோரும் கர்த்தரையே பாடுங்கள். கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். அதுதான் கர்த்தர் நம்மை தெரிந்து இருக்கிறார். கர்த்தர் தான் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறாங்க அம்மா, அவங்க சத்தியம் முழுசா உங்களுக்கு தெரியும். வேத வசனத்தை வாசிக்காம இருந்தாலும், படிக்க தெரியாம இருந்தாலும் அவங்களுக்கு சத்தியம் முழுமையா தெரியும். எங்க பாஸ்டர் சொன்னார், என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு போய் சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப போய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆனா அவங்களுக்கு படிக்க தெரியாது, ஆனா கேட்கிறாங்க இல்லையா? அதுதான் ஆண்டவர் உங்களை அழைச்சி இருக்கிறார். அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்படிக்கா. ஏன்னா கடைசி நாட்களில சத்தியம் எங்க கிடைக்காது. பஞ்சகாலம் வரும். என்ன எடுப்பீங்களா?
பஞ்ச காலம் வரும். சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, கேக்கு பஞ்சம் இல்லை, ஐஸ்கிரீமு பஞ்சம் இல்லை. சிக்கன் 65 அதுக்கு பஞ்சம் இல்லை. மட்டன் பிரியாணியா இதோ இரு, மட்டன் பிரியாணியா வாய் தருமா, லிப்ஸ்டிக் ஒன்றும் ஆகாது, லிப்ஸ்டிக் ஒன்றும் ஆகாது. இதோ இல்லையா? மட்டன் அதுக்கு பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இல்லை. ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் பஞ்சம். நான் அந்த வருஷத்தெல்லாம் வாசிக்கும் போது ஆண்டவர் தானே கருவில் உருவாக்குனார், அந்த பெயர் நினைச்சேன். அவர் நம்மளை பசியாக விட்டுடுவாரா? கைக்கு தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த. பஞ்ச கால சாப்பாடுல வராது. ஆண்டவர் போஷிக்கிறவர், உன் வீட்டில் எண்ணெய் குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாரா? எளிய நாட்களில பஞ்சம் வந்துச்சு. எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஆனா ஒரு இடத்துல இருந்துச்சு தானியங்கள் எல்லாம். எங்க இருந்துச்சு? எகிப்துல இருந்துச்சு, யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணாங்க? அந்த 11 பேரும் 10 பேரும் அங்க போய் வாங்கி சாப்பிட்டாங்க. பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம்னா எல்லா இடத்துலயும் பஞ்சம் தான், சாப்பாடு கிடைக்காது. இப்போ இங்க அரிசியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒசூர்ல போய் வாங்கி வருவாங்க. சாப்பிடுறதுக்கு கொடுக்குறாரு கர்த்தர். ஏன்னா கர்த்தர் தான் நம்மள இந்த உலகத்துக்கு கொடுத்து இருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மள பட்டினியா போட மாட்டார். கையில தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனா ஒரே ஒரு பஞ்சம் வரும். சாப்பாட்டுல இல்லை, கறியில இல்லை, அரிசியில இல்லை, பருப்புல இல்லை, பால்ல இல்லை, தயிர் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம சாப்பிடுற ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லை. வாசிக்கிறாங்க கேளுங்க. என்ன அதிகாரம்? ஆமோஸ் 8:11. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். முதல் தேசத்தின் மேல் அனுப்பும் நாட்கள் வரும். ஆகாரம் குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, பஞ்சம் அல்ல. ஜல குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, பஞ்சம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம் வரும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அது நீ படிமா, முதல் படிமா, தமிழ்ல நூறுமா படிங்க. ஆமோஸ் 9:8-9 சத்தமா வாசிங்க. தெலுங்குல வாசிங்க, கன்னடால வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. நினைச்சீங்க சாப்பாடு பஞ்சம் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வரல? இந்த வார்த்தை கிடைக்குமா? வாசி, கன்னடா வாசி, தெலுங்குல வாசி. Beloved, the days are coming, says the Lord God, that I will send a famine on the land, and not a famine of bread, nor a thirsty for water, but a hearing the words of the Lord. ఆమేన్. తెలుగులో వాసిమా. రాబో దినములందు దేశములో నేను క్షామము పుట్టించుతును. అది అన్నపానముల లేకపోవడం చేత కలుగు క్షామము కాక యెహోవా మాటను వినకపోవట వలన కలుగు క్షామముగా ఉండును. యెహోవా వాక్కు. வாசிமா. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, பஞ்சம் அல்ல. ஜல குறைவினால் உண்டாகுமோ தாகமும் அல்ல, தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை கர்த்தருடைய வார்த்தை கேட்காத பஞ்சத்தை அனுப்பும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வார்த்தை கிடைக்காத போயிடும். கடைசி நாட்களில் பைபிள் இல்லாத போயிடும். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಆಹಾ, ನಾನು ದೇಶಕ್ಕೆ ಕ್ಷಾಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದಿನಗಳು ಬರುತ್ತಿವೆ. ಅದು ಅನ್ನದ ಕ್ಷಾಮವಲ್ಲ, ನೀರಿನ ಕ್ಷಾಮವಲ್ಲ, ಯೆಹೋವನ ವಾಕ್ಯಗಳ ಕ್ಷಾಮವೇ. ஆகார் பஞ்சம் வரும் நாட்களில். என்ன பஞ்சம்? வேத வசனத்திலே கேட்காதபடி. கடல் கடந்து போவாங்க, சத்தியம் கிடைக்காது. நம்ம உட்காந்து ஏசில உட்காந்து என்ன கேட்டுக்கிறோம்? சத்தியத்தை கேட்டு. ஏசி போட்டு சேர தொச்சு வச்சா கூட வரமாட்டேன்றாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம், சத்திய போதிக்க கர்த்தர் நம்ம எல்லாரும் தெரிந்திருக்கிறார். அப்ப நாம விசேஷத்தர்களா இல்லையா? கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. அதிகாரத்தோட ஒரு வார்த்தைகளை பேச கர்த்தர் நம்ம அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்க இருக்கலாம், அவங்க கை வச்சா பேய் ஓடுமா? நீ வச்சா ஓடும். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படிக்காகத்தான். பலவிதமான எதிர்ப்புகள் வரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி வரையிலும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். நம்ம அழைத்தார் கர்த்தர், சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அழைத்தார். அநேக ஜனங்களை, ஜாதி ஜனங்களை ரட்சிப்பு கொண்டு ஒரு பாத்திரமாய் பயன்படுத்த கர்த்தர் நம்மை அழைத்தார். அநேக இடங்களிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். கடைசி வரை நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய நாமத்தையே நாம் அறிவிக்க வேண்டும். ஆமென். அவன் நம்மளை எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு? அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால நமக்கு எதிராளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தர் சொன்னார் இல்லையா? உன்னை எதிர்க்கிறவன் என்ன எதிர்க்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? ஆமென். பலமான உபத்திரங்கள் எல்லாம் வரும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? கடைசி வரை நிக்கிறவன் தான் ஆண்டவருக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஒவ்வொரு நாள் இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துவ இந்த வேதத்தை வாசிக்காம இருக்கிறார். நான் அப்படித்தான் இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தொட்டாரு, அன்னைக்கு பைபிள் படிக்க நான் தொடங்கினேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆமென். அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் அதை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஏன்னா அவர் உலக ரட்சகர், உலக மீட்பர், என் தாயின் கருவில் என்னை உருவாக்கினவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், இந்நாள் வரையிலும் என்னை சுகத்தோடும் பலத்தோடும் வைத்தவர். அவரை குறித்து பேசுறதுக்கு என்ன வெக்கமா? ஒரு நாள் அப்படிதான் இருந்தேன். ஆனா ஏற்ற வழியில கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சுருக்கமான ஒரு செய்தி இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், நிறைவேற்றுகிற தேவன். நம்ம என்ன அழைச்சாலும் எனக்கு தெரியாது. நம்மளெல்லாம் அழைச்சிட்டார் ஆண்டவர். அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளா இந்த இடத்துக்கு வரல, அவரா கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, நீர் எங்களை அழைத்ததன் நிமித்தம், எங்களை தெரிந்து கொண்டதன் நிமித்தம், ஐயா, இந்த உலகத்துல 3 வருஷம் நீ பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளை, நீ அதிகாரத்தோடு பேச அந்த வார்த்தைகளை நாங்களும் பேச கர்த்தாவே, எங்களை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேச எங்களை அழைத்தீரே கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே, எதற்காக எங்களை அழைத்தீரோ அதை நாங்கள் முழுமையாய் நிறைவேற்ற கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை பயன்படுத்தும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அழைத்து உம்முடைய நாமத்தை அறிவிக்க, உம் அற்புத அடையாளங்களை நாங்கள் உச்சரிக்க, உங்களுடைய சத்தியத்தை போதிக்க, நீங்கள் அப்படி போதிக்கும் பொழுது உங்களை எதிராளியாய் பார்ப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கும் கொடுத்த ஊழியத்தின் பாதைகள் உமக்காக நாங்கள் பாடுபட்டாலும் கூட நாங்கள் பாக்கியவான்களாக சமூகத்தில் நிற்கும்படி நீ செய்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராம், மகிமையான காரியங்களை செய்வீராம். எங்களை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய சமூகத்தை கொண்டு ஒரு பாத்திரமா எங்களை பயன்படுத்துவீர். ஒவ்வொருவர்களுடைய அபிஷேகம் இறங்கட்டுமா, ஒவ்வொருவருடைய வல்லமை இறங்குவதா தொடுவீராம், நாவுகளை தொடுவீராம், கண்களை தொடுவீராம், வேதவசனங்களை வாசிக்க அப்பா தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராம். ஆண்டவரே, எங்களை அழைத்தீரே ஆண்டவர், எங்களை கொண்டு என்ன திட்டங்களை நீ செய்ய ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரோ அதெல்லாம் எங்களோடு கூட இருந்து நீ செய்யும்படிக்காக வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம்.
கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. பலனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு பலனுள்ள வார்த்தைகளை கொடுத்தமைக்காக நன்றி. பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை தப்புவித்து உனக்கு சகாயம் செய்வேன், நீதியின் வரல களத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்னீரே கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறேன். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்கு எதிராளிகள் எத்தனை பேர் வந்தாலும் கூட கர்த்தாவே, இந்த ஊழியத்தின் விட்டு நாங்கள் விலைக்கு போய்விடாதவர்கள், இந்த வருகை மட்டும் நாம் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தாவே எங்களை தொடர்ந்து நீ பலப்படுத்தி பயன்படுத்தும்படிக்காக அந்த வேளையில் நாம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு நாவிலும் உடைய வார்த்தைகளை வைப்பீராம், துதி ஆராதனை வைப்பீராம். ஆண்டவரே, தேற்றவால் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே, எப்படி அப்போஸ்தலர்களை நீ பலப்படுத்தினீரோ, அதிகாரத்தோட பேச தைரியம் கொடுத்தீரோ, அப்பா உங்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர் கர்த்தா. நாங்களுடைய நாமத்தை அறிவிக்க எங்களை பயன்படுத்தி என்னை அழைத்த தேவன், என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்த தேவன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்று சொல். உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்மளோடு கூட இருக்கிற தேவன், வரப்போற தேவனுக்காக ஊழியம் செய்யும். ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்வார். இரண்டாவது வருகையில் கர்த்தர் நம்மை கேட்பார். ஆலயத்துக்கு போன, ஆராதிச்ச, தேவநாமத்தை மகிமைப்படுத்தின, அதை என்ன செய்து, எத்தனை பேர் எனக்குள்ள நீ கொண்டு வந்தா என்று கர்த்தர் ஒரு கேள்வி நம்ம இடத்துல கேட்பார். அப்படி சொல்லதான், ஆண்டவரே இந்த ஜனங்களெல்லாம் நான் கொண்டு வந்த என்னுடைய நாமத்தின் நிமித்தம். அப்பேற்பட்ட ஊழியர்களை செய்ய கர்த்தர் நம்ம அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்த மாட்டவர், எங்களை பலப்படுத்த மாட்டவர், எங்களை அனுப்ப மாட்டவர். இந்த நாள் முதல் கூட எங்கள் வீடுகளை தார மாட்டேன், ஜனங்களை தார மாட்டேன், உடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்கணும் மாட்டேன். அதுக்கு தான் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.